இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து ஆனைமலை ரூட்டு வழியாக வால்பாறைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரோடு பாருங்கள், 2 சைடும் மரங்கள் ரொம்ப சூழ்ந்து ஒரு ஆர்ச் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கு பாருங்கள். போகிற வழி ஃபுல்லாகவே பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள்னு அவங்கவுங்க லேண்டில் நட்டு வச்சுருக்காங்க. ஸோ பொள்ளாச்சிக்கு பேர் போனது வந்து இளநீர் தான். ரோட்டுக்கு 2 சைடும் நல்லா வளர்ந்த புளிய மரங்கள் நிற்கிது. இந்த புளிய மரங்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த ரோட்டுக்கு நடுவில் போகும்போது நமக்கு ஏசியே தேவைப்படலை. மரங்கள் நிறைய இருக்கிறதுனால ஒரு குளிரான காற்று ஒன்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதும் பதநீர் கடை ஒன்று பார்த்தோம். அதை பார்த்த உடனே நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டோம். அவர்கிட்ட பதநீர் ஒரிஜினல் தானே டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பனை ஓலையில் இப்படி தான் பழைய காலத்தில் குடிக்கிற மாதிரி ஒரு டம்ளரில் அவர் ஊற்றி கொடுத்தாரு. கூட வந்த அக்கா வந்துட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணாங்க. அப்புறமா அவங்க சின்ன பையனும் கேட்க அவனும் லைட்டாக டேஸ்ட் பண்ணான். அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்புறமா அவர் இந்த நொங்கை வெட்டி போட்டு குடிச்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. Good for health. Yes. ഇതിന്റെ നല്ല ബാക്ടീരിയ വരും. ഇപ്പോ ഗട്ടിലുള്ള ബാഡ് ബാക്ടീരിയ. ലൂസ് മോഷൻ ഒന്നും ആവില്ല. നീ മരുന്ന് എന്തിനാ കുടിക്കുന്നത്? ഇത് കുടി. നീ പ്രോട്ടീൻ കുടിക്കണ്ട, എന്നിട്ട് കുടിച്ചോ. പ്രോട്ടീൻ കുടിക്കുന്നതിന് വരെ ഇത് കുടിച്ചോ. Good for health. அப்புறமா நம்மளும் ஒரு நொங்கை வெட்டி வாங்கி பனை ஓலையில் போட்டு அதில் கொஞ்சம் பதனியை விட்டு குடிக்க ஆரம்பித்தோம். குடிச்சிட்டு அங்கேருந்து அப்புறமா பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் வீடுகள்லாம் மேக்ஸிமம் ஒரு சில இடத்துலலாம் ஓட்டு வீடுகளாக இருந்துச்சு. அப்படியே பழைய காலத்து வீடுகள் மாதிரியே இருந்துச்சு ஒரு சில வீடுகள்லாம். அப்படியே ஒரு 10 வருஷம் நம்மளை பின்னாடி கொண்டு போன மாதிரி இருந்துச்சு ஒரு சில இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள். ஆனைமலை காட்டுப்பகுதிக்கிட்ட நெருங்க போகிறோம். கொஞ்சம் தூரத்தில் ஆலியார் டேம் வந்துடும். ஆலியார் டேம் பாருங்கள். இங்கேருந்து வால்பாறைக்கு ஏற வேண்டிய மலைப்பகுதி ரோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இந்த பகுதியில் வண்டியை நிப்பாட்டினீங்கன்னா இந்த மாதிரி குரங்கு சேட்டைகள்லாம் ஹெவியாக இருக்கும். பாருங்கள் ஒரு காரோட ஆண்டனாவை என்ன மாதிரி கடிக்குதுன்னு. இந்த ஏரியாவில் குரங்குகளோட சேட்டைகள் அதிகம். அதனால் வாகனங்களை பார்த்து பார்க் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் என்னென்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் கையில் ஸ்ட்ரா வச்சுருக்கு ஒரு குழந்தை குரங்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஆளுங்க கொடுத்ததுனால தான் அதுங்கெல்லாம் தூக்கிட்டு போகுதுங்க. இந்த மாதிரி வந்து அனிமல்ஸுக்கு வந்து நம்ம வெளியே போகும்போது எதுவுமே ஃபீட் பண்ணாதீங்க. அதுங்களுக்கான சாப்பாடு வந்து அதுங்களே தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டுக்கிடும். அந்த காரை நிப்பாட்டிகிட்டு இருக்க ஓனர் பாவம் பாருங்கள் சறுக்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கு கிளாஸில். அந்த காரை என்னென்ன பண்ண முடியுமோ அதுங்களால் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை அடுத்து ஒன்று ஏறுது பாருங்கள் ஒரு குட்டி குரங்கு. இங்கே பாருங்கள் ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு பேன் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆலியார் டேமோட ரிசர்வாயர். இதுதான் ஆனைமலை காடோட வந்துட்டு என்ட்ரன்ஸ் பகுதி. ஸோ இதுலேருந்து இன்னும் 40 கிலோமீட்டருக்கு வால்பாறை போகிறதுக்கு. அதே மாதிரி குரங்கு நீர்வீழ்ச்சின்னு ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஆலியார் டேமோட ரிசர்வாயர் தான். மலையிலேருந்து வர நீரூட்லேருந்து வர தண்ணிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த டேமில் வந்து கலெக்ட் ஆகிரும். ஸோ இந்த டேம்லேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க பொள்ளாச்சி அதுக்கப்புறம் பாலக்காடு வரைக்கும் குடிநீர் இந்த டேம்லேருந்து தான் போகுது. ஸோ வால்பாறை மலை பயணம் இங்கேருந்து தொடங்குது. இங்கேருந்து வால்பாறையை ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 32 ஊசி கொண்டை வளைவுகள் இருக்கிறதா சொன்னாங்க. பாருங்கள் ரோடு ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே நம்ம ஆலியார் டேம் வந்து இப்போவும் தெரியுது. அப்படின்னா நினச்சி பாருங்கள் இந்த டேம் எவ்வளோ பெருசுன்னு. இந்த டேம் 1959 to 1969 காலகட்டத்தில் வந்துட்டு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயத்தைக்காக கட்டப்பட்ட டேம்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த டேமை வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை இந்த மலையோட அடிவாரத்தில் அழகாக வந்துட்டு நீர் தேங்குற மாதிரி கட்டி அமைச்சிருக்காங்க அந்த பீரியட்லேயே. கொஞ்சம் தூரத்தில் மலை அடிவாரத்தில் வந்துட்டு இந்த ஆலியார் டேம் நீர்த்தேக்கத்தை வந்து கொஞ்சம் அழகாகவே பார்க்க முடியுது பாருங்கள். வால்பாறைக்கு இன்னும் 37 கிலோமீட்டர் இருக்குது. கொஞ்சம் தூரம் போக போக பார்த்திங்கன்னா ரோடுகள் ரொம்ப வளைவாகவும் நெளிவாகவும் இருக்குது. மேகக்கூட்டங்களோட அழகை பாருங்கள். கொஞ்சம் தூரம் போக போக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஊற்று அருவிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த சின்ன சின்ன ஊற்றுகள்லாம் பார்த்திங்கன்னா கீழே போய் நம்ம ஆலியார் டேமில் போய் கலெக்ட் ஆகி மொத்தமாக ரிசர்வ் ஆகி இருக்கும்.
பாருங்கள் மலையோட அழகை. இங்கே கவர்மெண்ட் பஸ் சர்வீஸும் இருக்குது பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வரைக்கும். ஸோ எதிர்த்தாப்பில் பஸ்ஸு ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பொள்ளாச்சிக்கு போயிட்டுருக்கு வால்பாறையிலேருந்து. ஸோ இந்த இடத்துல வந்து காரில் நீங்கள் ஓனாக வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. எதிர்க்க வர வண்டி எப்படி வரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப வளைவாக இருக்குது பாதைகள்லாம். இந்த மாதிரி அபாயகரமான பெண்டெல்லாம் இருக்குது. ஸோ ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுறவங்க மட்டும் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வண்டி ஓட்டுங்க. இங்கேருந்து வால்பாறைக்கு 35 கிலோமீட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு ஊசிக்கொண்டை வளைவு, பெரிய இருவாச்சி கொண்டை ஊசி வளைவு. அதே மாதிரி 32 கிடையாது, மொத்தம் 40 ஊசி கொண்டை வளைவுகள் இருக்குது. ஸோ இதுதான் முதல் ஊசி கொண்டை வளைவு. டாப் வியூவில் வந்து ஆழியார் டேமை பாருங்கள். ஆனைமலை மலைகளின் அடிவாரத்தில் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் 2வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கு வந்துட்டு பனங்காடைன்ற பறவையோட பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊசிக்கொண்டை வளைவுக்கும் ஒரு பறவை இல்லை மிருகங்களோட பேர் வச்சுருக்காங்க போல். அடுத்து வரப்போகிற பெண்டு பார்த்திங்கன்னா 3வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கும் ஒரு பறவையோட பேர் வச்சுருக்காங்க போல். ஸோ 3வது ஊசிக்கொண்டை வளைவையும் தாண்டியாச்சு. அடுத்ததாக 4வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கு செம்மார்பு குக்குருவான்னு ஒரு பறவையோட பேர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக 5வது ஊசிக்கொண்டை வளைவு. கருப்பு அரைஞ்சி ஈ பிடிப்பான்னு சொல்லிட்டு இதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வரையாடுகள் நிறைய நடமாடும்னு சொல்லி போர்டு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 6வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கு வந்து என்ன பறவையோட பேர் வச்சுருக்காங்க, கூம்பலகன் கொண்டை ஊசி வளைவு. மலைகளுக்கிடையே மேகக்கூட்டங்களோட அழகை பாருங்கள், பஞ்சுபதி மாதிரி. அதுக்கு கீழே ஆழியார் டேமோட வியூவும் பார்க்க சூப்பராக இருக்குது. அடுத்ததாக 7வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கு ஆரஞ்சு மின்சிட்டு கொண்டை வளைவுன்னு வச்சுருக்காங்க. அடுத்ததாக 8வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய மயில் கொண்டை ஊசி வளைவுன்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன் பீகாக்கோட பேர் இதுக்கு வச்சுருக்காங்க. மலை மேலே கிட்டத்தட்ட ஏறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள் ஆழியார் டேமை. வால்பாறை ரீச் ஆக இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ 9வது ஊசிக்கொண்டை வளைவு வரப்போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோம்ஸ் வியூ பாயிண்ட்னு வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஆழியார் டேம் ஃபுல்லாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வண்டியை ஒரு சைடு பார்க் பண்ணிவிட்டு அந்த வியூ பாயிண்டில் போயிட்டு ஆழியார் டேமோட வியூவை நம்ம பார்ப்போம். பென் நம்பர் 9, ஹேர்பின் பென் 9. இன்னும் போகணும், 40 பெண்டு உண்டு. വെട്ടോ അവിടെ അവിടെ ഇവിടെ നിന്ന് എടുത്ത് അവിടെ ഇടട്ടെ. നമ്മൾ താഴെ വരുമ്പോൾ തന്നെ പിടിച്ചോണ്ട് വരാം. வாவ், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆழியார் டேம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஆனைமலையோட அடிவாரத்தில் ஆழியார் டேம் அப்படியே இருக்குது பாருங்கள். எவ்வளவு சின்னதாக நம்ம கைக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். ஆனால் வந்து இந்த மலையிலேருந்து உள்ள மொத்த தண்ணியும் கீழே போய் ட்ரெயின் ஆகி அந்த ஆழியார் டேம் ரிசர்வாயரில் தான் வந்துட்டு இதாகுது பாருங்கள். நம்ம இவ்வளோ கீழேருந்து மேலே வந்திருக்கோம். ஸோ தூரத்தில் பார்த்தா தெரியும் இந்த குரங்கு வால் நீர்வீழ்ச்சி. ஸோ அங்கே பாருங்கள் கார்லாம் போகிறது, நம்ம அதை தாண்டி தான் வந்திருக்கோம். அதே குரங்கு நீர்வீழ்ச்சியிலேருந்து வர தண்ணியும் இந்த ஆழியார் டேமில் தான் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரம் அந்த வியூவை ரசிச்சுட்டு அப்புறமா நம்ம வால்பாறைக்கு வந்துட்டு ரீச் ஆகிறதுக்காக வண்டி எடுத்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 10வது கொண்டை ஊசி வளைவு. இதுக்கு வரையாடு கொண்டை ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வரையாடு நிறைய வந்து மேயறதுனால இதுக்கு வரையாடு ஊசி கொண்டை வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஊசிக்கொண்டை வளைவு ரீச் ஆகிட்டோம். இது வந்து 11வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கு கருப்பு வெள்ளை ஈப்பிடி கிச்சான் ஊசிக்கொண்டை வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. ரோடு பாருங்கள் மேலே எவ்வளோ வளைவு நெளிவாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து 12வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கு தடுப்புவால் கரிச்சான் ஊசிக்கொண்டை வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. மலைக்கு மேலே போக போக பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நம்ம கீழெல்லாம் பாருங்கள் வாகனங்கள் வர்றது தெரியுது. ஆழியார் டேமை பாருங்கள், கீழே நம்ம வந்த பாதையை பாருங்கள் எவ்வளோ வளைவு நெளிவாக கீழே தெரியுது. நீங்கள் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஆழியார் டேமோட ஃபுல் வியூ பாருங்கள். 13வது ஊசி கொண்டை வளைவு கிட்ட ரீச் ஆக போகிறோம். இதுக்கு வைரி கொண்டை ஊசி வளைவுன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ வைரி பறவையோட பேரை வச்சுருக்காங்க இதுக்கு.
நெக்ஸ்ட்டு 16வது ஊசிக்கொண்டை வளைவுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு என்ன பேருன்னா வெண்கண்ண கொக்குருவான் ஊசிக்கொண்டை வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. பறவைகளோட தமிழ் பேரை உச்சரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மலை ஏறி போக போக பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே நம்ம வந்து பிரயாணம் பண்ணுற மாதிரி தோணுது. பாருங்கள் எவ்வளவு இது, ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது இந்த ஏரியாவிலலாம். ஃபுல்லாக மலைப்பாதை தான், ஃபுல்லாக காடுகள், மலை சார்ந்த செடிகள், மரங்கள், கொடிகள் தான் ரொம்ப வளர்ந்துருக்குது. இங்கே இப்போதைக்கு நல்லா வெயிலாக இருக்குது, ஒன்றும் தெரியலை. ஸோ மலை ஏற ஏற கொஞ்சம் குளிருது லைட்டாக. நெக்ஸ்ட்டு 15வது கொண்டை ஊசி வளைவு. இதுக்கு வந்து யானை கொண்டை ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆபத்தான வளைவுலும் இந்த மஞ்சள் கலரில் ஒன்று வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி தெரியாமல் போய் இடிச்சிருச்சுன்னா மோதி கீழே விழாமல் அந்த வண்டியை வந்து டைவர்ட் பண்ணி அப்படியே விட்டுரும். இது 16வது ஊசிக்கொண்டை வளைவு, அதாவது மலபார் அணில் ஊசிக்கொண்டை வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி மலை ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஏரியா பேர் வந்து அட்டக்கட்டி. இங்கே ஒரு செக் போஸ்ட்டு, போலீஸ் செக் போஸ்ட் இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு மேலேயும் சோலையாறுன்னு சொல்லிட்டு ஒரு டேம் இருக்குது. இங்கேருந்து இன்னும் வால்பாறை ஒரு 28 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இங்கேயும் ஒரு போலீஸ் செக் போஸ்ட் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதையும் தாண்டி தான் நம்ம போகணும். இங்கேருந்து கொஞ்சம் குளிர் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு வனம்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக இப்போ தான் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலே வருது, நல்லா டார்க்காக. அட்டக்கட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனதும் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து சின்ன சின்ன மலையோட சின்ன சின்ன அருவிகள் ஊற்ற பார்க்கலாம். அதாவது மலையோட ஊட்லேருந்து வர அருவிகள் பாருங்கள். இது வலது பக்கம் இருக்குது பாருங்கள். அடுத்து வரப்போகிறது பார்த்திங்கன்னா 17வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கு செந்தொண்டை சின்னான் ஊசிக்கொண்டை வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. பாருங்கள், கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அடுத்ததாக 18வது ஊசிக்கொண்டை வளைவு. இது கொண்டலாத்தி கொண்டை ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயே கொஞ்சம் ஃபாக் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரு மைல்டு ஊட்டி மாதிரி ஒரு கிளைமேட் லைட்டாக ஃபீல் ஆகுது. இது 19வது ஊசிக்கொண்டை வளைவு. இதுக்கு வந்து வெள்ளைவால் காக்கை ஊசிக்கொண்டை வளைவுன்னு பேர் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல் இருக்குன்னு, எவ்வளோ கொடிகள், எவ்வளோ மரங்கள். அப்படியே ரோடு சைடு ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்குது. 20வது ஊசிக்கொண்டை வளைவு வந்துட்டோம். இது வந்துட்டு காட்டுக்கழுகு ஆந்தை ஊசிக்கொண்டை வளைவு. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய வேனில் வந்து ஃபேமிலியாக வந்திருக்காங்க. வந்து சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ வியூவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட போகிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு குரூப் இருக்காங்க பாருங்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா காடம்பாறை நீர்மின் ஏற்று நிலையம், அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற இடம். இந்த ரோட்டில் யானைகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க போர்டில். ஸோ இருக்கான்னு உள்ளது நம்ம போக பார்ப்போம். 21வது ஊசிக்கொண்டை வளைவு நெருங்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து என்ன பேர் போட்டிருக்காங்கன்னா செங்கழுத்து நீழல் கொண்டை ஊசி வளைவுன்னு போட்டிருக்காங்க. ஒரு வண்டி பாருங்கள் தூரத்தில் வந்து பழுதாகி நிற்கிது. ஸோ இதுக்கு வந்து இப்போ இடையில வண்டி எதாவது நின்று போச்சுன்னா கீழேருந்து தான் நம்ம ஆளை எடுத்துகிட்டு வரணும். இல்லை வால்பாறையிலேருந்து யாராவது மெக்கானிக் வந்தால் தான் உண்டு. அவ்வளோ வளைவாக இருக்குது பாருங்கள் ரோடெல்லாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு லாரி வந்து பழுதாகி நிற்கிது. ஒரு 21வது ஊசிக்கொண்டை வளைவுக்கு அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி பச்சை பசேல்னு மரங்களும் செடிகளும் கொடிகளும் இப்படி தாவரங்களுமாக தான் இருக்குது. ஸோ ஆமாம், கிட்டத்தட்ட நம்ம வந்து 22வது ஊசிக்கொண்டை வளைவு நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏதோ ஒரு பறவையோட பேர் தான் வச்சுருக்காங்க, மலை மைனா கொண்டை ஊசி வளைவு. ஸோ எல்லா ஊசிக்கொண்டை வளைவுலையும் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் பேரல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ரொம்ப ஹார்டான வளைவுலெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது சேஃபு தான். மலை மேலே போக போக இந்த வளைவுலெல்லாம் இந்த மாதிரி பேரலில் வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஆபத்தான வளைவுலெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்து 23வது ஊசிக்கொண்டை வளைவு நம்ம நெருங்கிட்டோம். இதுக்கு வந்து சிவப்பு சில்லை கொண்டை ஊசி வளைவுன்னு வச்சுருக்காங்க. மலை மேலே ஏற ஏற ஒரு ஊட்டிக்கு போகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ 21, 22வது ஊசிக்கொண்டை வளைவுக்கு அப்புறம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது.
குரங்கு பாருங்கள் இடையில இடையில. 24வது ஊசி கொண்டை வளைவுக்கு நெருங்கிட்டோம். இதுக்கு வந்து சின்ன தேன் சிட்டு கொண்டை ஊசி கொண்டை வளைவுன்னு போட்டிருக்காங்க. ஒரு 20வது ஊசி கொண்டை வளைவுக்கு அப்புறம் எல்லா ஊசி கொண்டை வளைவுகளும் பக்கம் பக்கம் இருக்குது. இது 25வது ஊசி கொண்டை வளைவு. மலபார் சறுக்கு தவளை கொண்டை ஊசி வளைவு, இந்த அதாவது ஹேர்பின் பெண்டுக்கு பேர். இருபத்தி 6வது ஊசி கொண்டை வளைவு பார்த்திங்கன்னா செந்தலை கிளி கொண்டை ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்தந்த ஏரியாவில் என்னென்ன பறவைகளோ மிருகங்களோ இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க போல ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லேயும். மேலே ஏற ஏற இந்த சேஃப்டி கார்டு இது பார்த்திங்கன்னா இந்த பேரல் மாதிரி இருக்கிறது வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வளைவுகளும் இருக்குது, ஆபத்தான வளைவுகள். 27வது கொண்டை ஊசி வளைவு வந்துட்டோம். இதுக்கு கடமான் கொண்டை ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கொண்டை ஊசி வளைவு கொஞ்சம் ஏத்தமாக இருக்குது. ஸோ பார்க்க வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்க மாதிரி தெரியும், பட் கொஞ்சம் ஏத்தம் இருக்குது. வளையும் போதே ரொம்ப ஏத்தமாக இருந்துச்சு. பாருங்கள், இதுலேருந்து நிறைய மரங்கள் நிற்குது. ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே, அதாவது பனி படர்ந்த காட்டுக்குள்ளே, குளிர்ச்சியான காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஏசி தேவையே படலை. காருக்குள்ளே ஏசி போட வேண்டிய அவசியமே இல்லை. பட் கீழே இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20வது ஊசி கொண்டை வளைவு வர்றது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏசி தேவைப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஏசியே தேவைப்படலை. இங்கேயும் ஒரு ஆபத்தான வளைவு ஒன்று இருக்குது. பட் அது ஊசி கொண்டை வளைவு அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஏத்தமாக இருக்குது. போக போக கொஞ்சம் ரொம்ப ஏத்தங்கள் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து இன்னும் வால்பாறை போக 23 கிலோமீட்டர் இருக்குது. பாருங்கள் மலையோட அழகை, ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள். மேகமூட்டங்களும் மலைகளும் எல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். பாருங்கப்பா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆனைமலையோட வெஸ்டர்ன் காட்ஸ் தொடர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ரீஜன்லேருந்து நமக்கு டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கே வாட்டர் ஃபால்ஸுங்கிற ஒரு டீ எஸ்டேட் இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை வரைக்கும் டீ எஸ்டேட் தான் இருக்கும் போல். பாருங்கள், சின்ன ஒரு கட்டு மாதிரி வச்சு அது பக்கத்தில் வந்து ஒரு நீரூற்றி மாதிரி ஒன்று வருது பாருங்கள். ஸோ நம்ம உங்களுக்கு கீழே இறங்கி பார்ப்போம் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ். அதான் வாட்டர் ஃபால்ஸுங்கிற கம்பெனியோட ஃபுல் டீ எஸ்டேட் இது எல்லாமே. ஸோ நம்ம நடந்து போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த ஹட்டு மாதிரி இருக்கிற இடத்துல அது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், இதுதான் வந்து தேயிலை செடி. ஸோ பக்கத்தில் போய் பார்ப்போம். டீ லீவ்ஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். தேயிலை செடி. மேலே போனீங்கன்னா ஃபுல்லாக எஸ்டேட்டு. இதுதான் நமக்கு வந்து டீயாக கிடைக்குது இந்த இலை தான். பெரிய மனம்லாம் இல்லை. இந்திய தேயிலை வாரியம். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த சின்ன ஒரு குடில் மாதிரி இருக்க இடத்துக்கு, ப்ளஸ் அந்த தண்ணி நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்க இடத்துக்கு. ஸோ நம்ம கூட என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்ப்போம். மலையோட நீர் ஊற்றுதெல்லாம். ஸோ பாருங்க, அழகாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த தண்ணி அப்படியே கீழே வந்து போய் டேமுக்கு போய் முடிஞ்சிடும். பக்கத்துலேயே ஒரு டீ கடையும் வச்சுருக்காங்க. அதில் நிறைய டீ தூளும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி, இயற்கை வாட்டர் ஃபால்ஸ். மலையிலேருந்து வர நீரூற்று. വാട്ടർഫാൾ എന്ന് പറയുന്ന ബ്രാൻഡ് അല്ലേ? അവരുടെ എസ്റ്റേറ്റാണ് കാണുന്നത്. വാട്ടർഫാൾസ്.
ஓகே. ஸோ பக்கத்தில் இருக்க டீ கடையில் ஒரு டீ வாங்கி குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம டீக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்கள், இது வந்து கேட்டதுக்கு இந்த எஸ்டேட்டில் உள்ள டீ தூள் தான். இது இந்த எஸ்டேட்டில் உள்ள அவுட்லெட்டு, டைரக்ட் அவுட்லெட்டு. ஸோ ப்ரைஸ் லிஸ்ட்டும் அதிலே வச்சுருக்காங்க பாருங்கள். டீயோட ப்ரைஸ் எவ்வளோ, லெமன் டீயோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 1/2 kg டீ சூப்பர் ஸ்டார், அதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸோட ஒரு பிராண்டு. 115 ரூபா 1/2 கிலோ. ஆனால் ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், பார்ப்போம் நம்ம நார்மலாக நம்ம ஊரில் குடிக்கிற டீக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து நம்ம டீ வாங்கி குடிக்க போகிறோம். நீ குடிக்குന്നില്ലേ? ஸோ நம்மளும் டீ வாங்கி குடித்தோம். பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு டீயை நம்ம எங்கேயுமே குடிச்சிருக்க முடியாது இந்தியாவில். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் குவாலிட்டி டீயே. ஸோ நம்மளும் ஒரு டீ பேக்கெட் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த எஸ்டேட்டுக்கு வந்துட்டு நம்ம விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒரு ஏணி மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம சின்ன பையனை மேலே ஏற்றி விட்டுட்டு நம்மளும் வந்து பின்னாடியே அப்படியே ஏறி போனோம். பாருங்கள், ஒரு லேயர் பை லேயராக அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, மலைக்கு சாஞ்சாக்குள்ளேயே வந்து டீ நட்டு வச்சுருக்காங்க. தேயிலை தோட்டம். അങ്ങോട്ട് ഇറങ്ങാം, ഇവിടെ പോയിട്ട് അങ്ങോട്ട് ഇറങ്ങാം ചേച്ചി. ஸோ வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட்டோட ஸ்டார்டிங். ஸோ இது ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். சின்ன மலையோட ஊற்று அங்கே பார்த்தா தெரியும். ட்ராப்பாக விட்டுட்டு இருக்க ஊற்று தான் இப்படி உருவெடுத்து கீழே ஒவ்வொரு இடத்துலையும் நின்று இப்படி வந்து இப்படி கீழே போகுது. கீழே போய் நம்ம டேமில் போய் ரிசர்வ் ஆயிரும். ஸோ இது ஃபுல்லாக டீ தான். நம்ம டெய்லி குடிக்கிற டீ, நம்ம குடிக்கிற டஸ்ட்டு டீ. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் டீ இலை, டீயோட திளிர். இதுதான் வந்து பிச்சு போட்டு உணர்த்தி காய வச்சு இது பண்ணுவாங்க. ചേച്ചി മണം കണ്ടോ? അത്രയൊന്നും മണമൊന്നും ഇല്ല. ഒരു പച്ചില പോലത്തെ സ്മെല്ല്. ഒന്നും ടേസ്റ്റ് ഇല്ല. ഓക്കെ, ദിസ് ഈസ് ടീ. ഫുൾ ടീ தான், ஃபுல்லாக டீ தான் பாருங்க. இடையில என்ன மரம்னு தெரியல இது, பட் நல்ல ஒரு வியூ. ஃபுல்லாக டீ எஸ்டேட் இங்கே ஃபுல்லாகவே. ஸோ இங்கேருந்தே ஒரு ஆள்கிட்ட கேட்டப்போ இங்கேருந்தே டீ எஸ்டேட் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க. ஸோ திஸ் இஸ் வால்பாறை வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட். ഇവിടെ ഇങ്ങോട്ട്. ஸோ படத்தில் தான் இதுவரை பார்த்துருப்போம், பட் நேரில் இப்போ தான் பார்க்குறேன். ചേച്ചി സിനിമയിൽ മാത്രമല്ല കണ്ടിട്ടുള്ളത്, டீ. இங்கேருந்து மேலே நம்ம வால்பாறைக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம வால்பாறை நோக்கி பயணம் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக இதுக்கப்புறம் டீ எஸ்டேட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளவு அழகாக இப்படி ஒரு க்ரீனரி வியூ வந்து எங்கேயுமே கிடைக்காது. பாருங்கள், ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. வால்பாறையோட ரேஞ்சில் தான் நம்ம இப்போ இருக்கோம். கொஞ்சம் தூரம் போனதும் இங்கேயும் ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. எல்லாமே மலையோட வீட்லேருந்து வர நீர் தான். பாருங்கள், சின்ன சின்ன வீடுகள், ஓட்டு வீடுகள், கொஞ்சம் லைட்டாக மினி ஊட்டி மாதிரியே இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன கடைகள்லாம் வர இருக்குது. ஸோ டீ காஃபி அந்த மாதிரி வாங்கி குடிக்கிறதுக்கு. பக்கத்தில் இருக்க டீ எஸ்டேட்டுக்கெல்லாம் எல்லோரும் போய் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள்.
28வது ஊசிக்கொண்டை வளைவும் வந்துடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. இதுக்கு மலபார் ட்ரோகூன் ஹேர்பின் பெண்டுன்னு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். இந்த வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட்லேருந்தே வந்துட்டு டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகிடுது. பாருங்கள், ரோடு வந்துட்டு ஒரு மாதிரி ஏத்தமாக போயிட்டுருக்கு. இந்த ரோடு வழியாக கார்லேயும் பைக்லேயும் போனால் ரொம்ப சுகமாக இருக்கும். முக்கியமாக காரில் போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் கார் வந்து ஹில்ஸில் ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஹில்ஸில் ஓட்ட தெரியாதவங்க கார் இங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு வராதிங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த மாதிரி டீ எஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மலைக்காட்சியோடு நான் வந்துட்டு இந்த நிறைய படங்களில் தான் பார்த்துருக்கேன். பட் இது நேரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன், எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து. ஆல்மோஸ்ட் ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் மலையில் வந்துட்டு நம்ம இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ மலை உச்சிக்கு மேலே வந்துட்டோம். கிட்டத்தட்ட முக்கால்வாசி மலை ஏறிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டமாக தான் இருக்குது. ஸோ இங்கே மேஜராக நிறைய டீ எஸ்டேட்ஸ் இருக்கும் போல். இந்த டீ எஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வாட்டர் ஃபால்ஸ் அவங்களோட தான் இந்த டீ எஸ்டேட் ஃபுல்லாக. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக வாட்டர் ஃபால் எஸ்டேட்டோட டீ பிளான்டேஷன் தான் நினைக்கிறேன். இங்கேருந்து எக்ஸாக்டாக வால்பாறைக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம குடிக்கிற டீ, காஃபி, அதுக்கப்புறம் ஒரு சில கேஷ் கிராப்ஸ் வளர்கிற, அதாவது தமிழ்நாட்டில் வளர்கிற ஒரு சில பணப்பயிர்கள், இது எல்லாமே தமிழ்நாட்டோட பூர்வீகமே கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து நம்ம நாட்டுக்கு பல நாட்டிலேருந்து நம்ம தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு நடப்பட்ட தாவரங்கள் தான். டீ வந்து ஆக்சுவலாக சைனாவில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு மூலிகை. அது வந்து ஒரு மூலிகை பானமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சைனா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்கிட்ட வந்துட்டு அவங்களோட டீ கொள்கை, அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே தான் நாங்கள் ஏற்றுமதி பண்ணுவோம், அதுக்கு மேலே நாங்கள் தரமாட்டோம்னு சைனா வந்து பிரிட்டிஷ் கம்பெனிக்கிட்ட சொன்னதுனால பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸோ ஓகே நீங்கள் சைனாவில் மட்டும்தான் வளர்ப்பீங்களா, நாங்களும் வளர்த்து காட்டுறோம்னு சொல்லிட்டு ஒரு சில பிரிட்டிஷ் பீப்புளை வந்துட்டு, அதாவது பிரிட்டிஷ் ஹை ரேங்கில் இருக்கவங்கள வந்து சைனாவில் உள்ள டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்க வச்சு அங்கேருந்து ஒரு சில செடிகளை வந்துட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர வச்சு, அதாவது அஸ்ஸாம் சீன பார்டர், அந்த சீனாவோட தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்த ஒரு இந்தியாவில் இருந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாமில் ஃபஸ்ட்டு நட்டு தான் நம்ம ஊரில் வந்து டீ என்ட்ரி ஆச்சு. டீஸ்காரன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடுறதுக்கு காரணம் என்னென்னா, டீங்க பானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதை மாதிரி எல்லா ஆல் ஓவர் வேர்ல்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி காஃபி குடிக்கிறோமோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்துட்டு குடிக்கிற டீ எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீயே கிடையாது. அது வந்து டஸ்ட்டு டீன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏற்றுமதி பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க டஸ்ட், அதுதான் டஸ்ட்டு டீன்பாங்க. ஸோ அதே மாதிரி தமிழில் தேயிலைன்னு ஏன் சொல்கிறோன்னா, அந்த தெளந்தலையை வந்து தேயிற அளவுக்கு வந்து காய விடுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த டீயோட ஸ்மெல்லு வரும். தமிழ் இலக்கணப்படி சொல்ல போனோன்னா தேயும் இலை, தேய்ந்த இலை, தேய்கின்ற இலை, அதான் தேயிலை. அதே மாதிரி நீங்கள் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் வந்து தேயிலைகள் எப்போவுமே வந்து பிளைன்ஸில் நடுவாங்க, அதாவது சரிவான மலையில் சரிவான இடத்துல நடுவாங்க, அதையும் மலையில் தான் நடுவாங்க. ஏன்னா எல்லா செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணியாவது வேரில் வந்து தேங்கி நிற்கணும். பட் இந்த டீ செடிக்கு வந்து தண்ணி தேங்கக்கூடாது, ஆனால் மண் ஈரப்பதமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிளைமேட் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மலையில் தான் இருக்கும். அதே மாதிரி மலையில் வந்து இந்த பிளைன்ஸில் மட்டும்தான் தண்ணி வந்து தேங்காது. அதனால தான் வந்து நம்ம சரிவான பகுதி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, சரிவாக வந்து டீயை நட்டு வச்சுருப்பாங்க. சேம் டைம் காற்றுல வந்து ஈரப்பதமும் நல்லா இருக்கணும். அது மாதிரி 18 to 26 டிகிரி செல்சியஸ் கிளைமேட்டுக்குள்ளே இருந்தாகணும். ஸோ இந்த தட்பவெட்பநிலை எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது கிளைமேட் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மலை ரீஜனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்க்குற எல்லா மலைகள்லேயும் மேக்ஸிமம் டீ நட்டுருப்பாங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தான், நீலகிரிஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு டீ கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் 19ஆம் நூற்றாண்டில் தான் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து தான் அப்படியே இந்த மூணாறு, அப்படியே வால்பாறை, அந்த ரேஞ்சு வால்பாறையில் ஆனமலை, அதான் நம்ம இப்போ போயிட்டுருக்குது ஆனமலை தொடர்லையும்
நட்டிருக்காங்க. இன்றைக்கி டீன்றது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் மார்க்கெட் இருக்குது டீக்கு. அதே மாதிரி பிரிட்டிஷ் பீரியடில் இந்த டீ எஸ்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண டைமில் நிறைய தமிழ் மக்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய அடிமைகளாக இருந்த பீரியட்லேயும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அது வந்து நம்ம இந்த பாலா அவரோட பரதேசி படத்தில் நம்ம பார்க்க முடியும். டீ தோட்டத்தில் வந்து நம்ம தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தனியாக குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு படிப்புக்காக தனியாக ஸ்கூல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்டேட்லேயும் மேக்ஸிமம் எல்லா ஃபெசிலிட்டியும் கவர் ஆகிற மாதிரி பார்த்துப்பாங்க. இந்த ரோட்டில் நீங்கள் எங்கேயுமே வந்து இது வரைக்கும் வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை போர்டோ இல்லை ஒரு கம்பமோ நீங்கள் எங்கேயும் பார்த்துக்க முடியாது. பிகாஸ் இது ரிசர்வ் ஃபாரஸ்டானால இந்த ஏரியாவில் எப்போவுமே வந்து ஏதாவது வனவிலங்குகள் நடமாட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் 6 மணிக்கு மேலே வந்து நம்ம இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு மலையருவியை. தமிழ்நாடு கவர்மெண்ட் சரி, இந்தியன் கவர்மெண்ட் சரி, இந்த ரோடை வந்து நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இல்லாட்டி நம்மளால் வந்துட்டு இது பயணம் பண்ணி வால்பாறைலாம் போகிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி குண்டும் குழியும் இருந்துச்சுன்னா. ஸோ பேட்ச் ஒர்க்கெல்லாம் அப்பப்போ பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா இந்த ரோடு வந்து ரொம்ப முக்கியம் ஃபார் வால்பாறை, எஸ்பெஷலி வால்பாறை பீப்புள் வந்து கீழே வரதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு வனவிலங்கு இதான் காட்டெருமை. காட்டெருமை வந்து புல் மேய்ஞ்சிட்ருக்கு. எவ்வளோ அசால்ட்டாக நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த திட்டையில். மேபி 6 மணிக்கு மேலே வந்து நிறைய வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கும் போல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ அதனால தான் மின் விளக்குகளும் இல்லை. அதே மாதிரி 6 மணிக்கு மேலே வந்துட்டு இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறது சேஃபு இல்லைன்னு சொல்கிறாங்க. மலை ஏற ஏற வண்டி வந்து மலை ஏற ஏற பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். டீ எங்கே பார்த்தாலும் டீ, இந்த பக்கம் பார்த்தாலும் டீ, அந்த பக்கம் பார்த்தாலும் டீ, அவ்வளவு டீ பிளான்டேஷன் இருக்குது. ஸோ இந்த வால்பாறை, அதாவது ஆனமலை ஸ்ட்ரெச்சில் மட்டும் கிட்டத்தட்ட 56 டீ எஸ்டேட்டுக்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 56 டீ எஸ்டேட்னு சொல்லும்போது ஏக்கர் கணக்கில் தான் இருக்கும். ஸோ பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்குன்னு. இந்த டீ பச்சை பசேல் இருக்குது பாருங்கள். மலை, டீ செடி, மலை தூறலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு ஊட்டி மாதிரி மலையில் வந்துட்டு நம்ம வந்து கார் ரைடோ இல்லை பைக் ரைடோ போகணுன்னு நம்ம நினச்சோன்னா இந்த மலை ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு 32 ஹேர்பின் பெண்டு தான் இருக்குது. கொல்லிமலையில் கூட வந்துட்டு 32க்கு மேலே இருக்கும். 70ன்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக தெரியல. பட் ஒரு 32 ஹேர்பின் பெண்டு. அதே மாதிரி சின்ன சின்ன ஊர்கள் இடையில இருக்குது. டீ பிளான்டேஷன் இவையாக இருக்குது. இப்போ பாருங்கள், 30வது ஹேர்பின் பெண்டு வந்துட்டோம். இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா சென்னாய் கொண்டை ஊசி வளைவு, அதான் வைல்டு ஃபாக்ஸ். ஸோ நம்ம இதுவரை பார்த்துட்டு வர டீ எஸ்டேட் எல்லாமே இந்த வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட்ன்ற எஸ்டேட்டுக்கு சொந்தமானது தான். இப்போ பாருங்கள், பஸ் ஒன்று கடந்து போகுது. ஸோ பார்த்து தான் போகணும் பாருங்கள். ரொம்ப வளைவாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப காடாகவும் இருக்குது. ஹார்ன் அடித்து பார்த்து மெதுவாக தான் போகணும். இதே மாதிரி நின்று நிதானமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட் இருக்குது. இதுதான் நம்ம கடந்து வந்த பாதை. கீழேருந்து நம்ம இங்கே வரைக்கும் ஏறி இருக்கோம். எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி வந்துட்டு எல்லா வசதியும், ஹாஸ்பிட்டல் வசதி, அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடுக்கு திங்ஸ் வாங்கணும்னா எப்படி தான் இங்கே வந்து போவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. அவங்கவுங்க அன்றாட தேவைக்கான பொருட்கள்லாம் எங்கே போய் வாங்குவாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒன்றா இருக்குது எனக்கு. பிகாஸ் ஒரு லைட் இல்லை ப்ராப்பராக. ஒரு ரோடே பார்த்திங்கன்னா வளைவு நெளிவாக இருக்குது. இங்கேயும் சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ஸோ தைரியமாக காட்டு விலங்குகள்லாம் பயப்படாமல் எப்படி தான் இருக்காங்கன்னு தெரில. இல்லை அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே உள்ள மக்களோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தா. 31வது ஹேர்பின் பெண்ட் ரீச் ஆகிட்டோம். இதுக்கு வந்து மரகதப்புறா கொண்டை ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு காமாட்சி அம்மன் திருக்கோயில் ஒன்று இருக்குது. ஸோ இதுலேயும் ஒரு ஹெவியான ஒரு வளைவு இருக்குது. இதில் பார்க்க டீ எஸ்டேட்டு வியூவே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ மேலே நட்டிருக்காங்க. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாம் ரோட்டுக்கு கீழே நட்டிருந்தாங்க, இது மேலே நட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஒரு ஆபத்தான வளைவு. ஸோ பார்த்து மெதுவாக தான் போகணும்.
ஸோ இந்த மாதிரி ரோட்டில் பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி சொல்கிறது அதே தான், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அதாவது மலையில் நல்லா கார் ஓட்டியோ இல்லை பஸ் ஓட்டியோ பைக் ஓட்டியோ பழகுனவங்க மட்டும் இங்கே இந்த மலையில் வந்துட்டு ரோட்டில் பயணம் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது அவங்க ஓட்டினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் பாருங்கள், எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் ஒரு டர்ன் வருது. வாவ், மேலே பாருங்கள், மேகமூட்டங்கள் வந்துட்டு மலையை தட்டி நிற்கிது பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளவு மேகக்கூட்டங்கள் அப்படியே மலையில் அந்த டீ இலைக்கு மேலே தட்டி நிற்கிறத உங்களால் பார்க்க முடியும். நல்ல ஒரு வியூ. ஸோ இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ், அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து வர்றது 32வது ஹேர்பின் பெண்டு. இதுக்கு கார்வார் மார்ஷ் ஹேர்பின் பெண்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து பொள்ளாச்சிக்கு 52 கிலோமீட்டர், அதாவது ரிட்டன் போகிறது. ஸோ இந்த மார்ஷல் பேர் வந்துட்டு இந்த டீ எஸ்டேட்டு வச்சவரோட பேராக இருக்கலாம். ஸோ இதை பற்றின வரலாறு நமக்கு பெருசாக தெரியல. இங்கே பாருங்கள், மேகக்கூட்டங்கள் அந்த மலையை முட்டி நிற்கிறத மட்டும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ அநேகமாக கொஞ்சம் தூரம் போனது மழை இருக்கலாம், மழை இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது 33வது ஹேர்பின் பெண்டு. புலிக்கொண்டை ஊசி வளைவுன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது 34வது ஹேர்பின் பெண்டு. இதுக்கு சிறுத்தை கொண்டை ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ மேலே போக போக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர ஹேர்பின் பெண்டெலாம் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு ஹேர்பின் பெண்டு வந்துருச்சு. இதான் 35வது ஹேர்பின் பெண்டு. மலபார் விஸ்லிங் த்ரஷ் ஹேர்பின் பெண்ட், அதாவது மலபார் சிங்கார பூங்குருவி ஊசி கொண்டை வளைவு. பாருங்கள், இவ்வளவு வெரைட்டியாக பறவைகள் இருக்குது. அடுத்து ஒரு தவளையோட பேர் வச்சுருக்காங்க 36வது ஹேர்பின் பெண்டில். கேளல் மூக்கன் கொண்டை ஊசி வளைவுன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அடுத்ததான் 37வது ஊசி கொண்டை வளைவு. இன்னும் ஒரு 3 ஊசி கொண்டை வளைவு தான் இருக்குது. இதுக்கு மலபார் குழிவிரியன் கொண்டை ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. முப்பத்தெட்டாவது கொண்டை ஊசி வளைவு வந்துட்டோம். இதுக்கு இந்திய காட்டெருமை ஊசி கொண்டை வளைவுன்னு பேர். ஸோ கீழே பார்த்த அந்த அனிமல் தான் அது காட்டெருமை. அடுத்து ரொம்ப சீக்கிரமே 39வது ஊசி கொண்டை வளைவு வந்துட்டோம். இதுக்கு கரும்பருகு ஊசி கொண்டை வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. இதுதான் கடைசி ஊசி கொண்டை வளைவு. 40வது ஊசி கொண்டை வளைவில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ஊசி கொண்டை வளைவுகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு சிங்கவால் கொண்டை ஊசி வளைவுன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பொள்ளாச்சிலேருந்து ஆனைமலை டைகர் ரிசர்வ் வழியாக வால்பாறையை கனெக்ட் பண்ணுற இந்த ரோடு வந்து போடுறதுக்கு மெயின் அடிப்படையான ரீசனே பார்த்திங்கன்னா இந்த டீ தோட்டங்கள் தான். இது ஃபுல்லாகவே மலை காடுகள் நிறைய தாவரங்களால் சூழ்ந்திருந்திருக்கு. 1800 காலகட்டம், அதாவது 1890 காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கொலோனியல் வின்டில், அதுக்கப்புறம் ஜிஏ கார்வர், இவருக்கு சிலை வந்து 32வது ஹேர்பின் பெண்டில் வச்சுருக்காங்க ஜிஏ கார்வருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் தான் முக்கியமாக இங்கே டீஃபாரஸ்டேஷன் பண்ணி, அதாவது நல்ல பச்சை பசேல்னு இருந்த காடை வந்து டீஃபாரஸ்டேஷன், அதாவது அழித்து டீ செடிகளை இறக்கி இங்கே பிளான் பண்ணி பெரிய டீ எஸ்டேட்டுகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவருக்கு அங்கே சிலை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் நிறைய புது புது வெரைட்டியான ரகங்கள், அதாவது இந்த ரப்பரு, அதுக்கப்புறம் இந்த டீ, இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவோட இதுவே கிடையாது. எல்லாமே ஆங்கில காலத்தில் வந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே அவங்க கொண்டு வந்து நட்டது தான் இது எல்லாமே. ஸோ இன்றைக்கி வந்து ரப்பர் ஒரு பணப்பயிர், அதே மாதிரி இந்த டீயும் ஒரு பானம் ப்ளஸ் காசுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து மழை வந்து தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிகமாக பெய்யுமான்னு தெரியலை, ஆனால் தூட்டிக்கிட்டே இருக்குது மழை. ஒரு 25வது 28வது ஹேர்பின் பெண்டு வரைக்கும் வந்து பெருசாக ஒன்றும் தெரியல கிளைமேட்டிக் சேஞ்சஸ். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மலை ஏற ஏற பார்த்திங்கன்னா ஒரு குளிர் கலந்த காற்றோடு வந்துட்டு ஒரு ஊட்டியில் இருக்க ஃபீல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தூட்டல்லேருந்து இப்போ தான் மழை வந்து ஹெவியாக கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி
எப்படி போகிறோன்னு தெரியல. பட் நல்லாயிருக்கு. மழையும் இந்த கிளைமேட்டுக்கும் ஃபாகும் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் மழை அதிகமாகிட்டுருக்கு. இந்த பொள்ளாச்சி டு ஆனைமலை ரூட் வழியாக வால்பாறைக்கு கனெக்ட் ஆகிற ரோடோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 60 to 65 கிலோமீட்டர் இருக்கும். பாருங்கள் மக்களே, இந்த ரைட் சைடு சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அருவி மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். இங்கேயும் சின்ன சின்ன கடைகள், அதுக்கப்புறம் வீடுகள், லாட்ஜ், தங்குற இடம் மாதிரிலாம் இருக்குது. ஸோ நியர் டு வால்பாறை வந்துட்டோமான்னு தெரியலை. பட் இங்கேயும் ஒரு ஸ்டாப்பிங்கு இதெல்லாம் இருக்குது பாருங்கள். முக்கியமாக இந்த ரோட்டில் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அதுக்கு இடையில் வந்து பெருசாக சாப்பாடு கடை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ரொம்ப பசிக்கிற ஆட்களாக இருந்துச்சுன்னா, லைக் ஏர்லி மார்னிங் ஏதாவது கிளம்பி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு பசி எடுத்தால் பக்கத்தில் போய் உடனே போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு கடைகளும் எதுவும் இருக்காது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல இந்த மாதிரி பாலங்களை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னென்னா, மலையிலேருந்து தண்ணி வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஊற்று மாதிரி, அதாவது ஸ்லாண்டிங் ஸ்லோப்பாக ஹெவியாக இருக்கும். ஸோ மலையிலேருந்து வர தண்ணி அப்படியே கீழே பைபாஸ் பண்ணி விட்றது தான் இந்த மாதிரி பாலங்கள் கட்டியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரோடு போடுறதுக்கு கொஞ்சம் இந்த இடங்கள் இடைஞ்சலாக இருந்திருந்தாலும் ஒரு சில இடத்துல பாலம் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆனைமலையை வந்து சங்ககால புராண கதைகளில் நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த மலையில் வாழ யானை, அதுக்கப்புறம் இந்த காட்டெருமை, இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு சில சங்க புராணங்களில் மென்ஷன் பண்ணியிருக்கதா நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஸோ முக்கியமாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, லார்ட் சிவா அண்டு முருகன் அவங்கள பற்றின ஒரு சங்ககால இலக்கியங்கள் வரும்போது அதில் வந்து இடம்பெற்றதா சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதில் காட்டெருமைகள் பார்த்துட்டேன். பட்டு யானை வந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். யானைகள் வந்து நைட்டு தான் மலையிலேருந்து இறங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போகிற ரோடே வந்து ஒரு காட்டுப்பகுதி ரோடுன்னு சொன்னால் என்னால் இப்போவும் நம்ப முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு ரோடை வந்து க்ளீனாக வந்து ஸ்டேட் ஹைவேஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாரதப்புழாங்கிற வந்துட்டு கேரளாவில் ஓடக்கூடிய ரிவர், அது வந்து நம்ம இந்த ஆனைமலை ஹில்ஸ்லேருந்து தான் ஒரிஜினேட் ஆகுது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 209 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் ஆகி கடைசியாக அரேபிய பெருங்கடல் வந்து கலக்குது. ஸோ ஆனைமலை ஹில்ஸ்லேருந்து பாலக்காடு வழியாக இப்படி கடந்து அரேபியன் பெருங்கடலில் கலக்குது. கேரளா நமக்கு தண்ணி தருது, கர்நாடகா நமக்கு தண்ணி தருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆனைமலை மூலமாக நம்ம வந்து கேரளாவுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வால்பாறையில் ஆங்கிலேயர்கள் வந்து டீ பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியர் ராமசாமி முதலியாருங்கிறவு 1846 வந்து காஃபி பிளான்டேஷன் ஒன்று வச்சுருந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ காஃபி தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இங்கே வந்து நடப்பட்ட ஒரு பயிர். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் வந்துட்டு இங்கே டீ பிளான்ட் பண்ணியிருக்காங்க. வால்பாறைக்கு செவன்த் ஹெவன்னு இன்னொரு பேர் இருக்குது. அதே மாதிரி பூனச்சி மலைன்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. வால்பாறையை விசிட் பண்ண உகந்த மாதம் எதுனா அக்டோபர் டு நவம்பர், அது விட்டால் மார்ச் டு மே, அதாவது இந்த குளிர்காலம் தொடங்குற டைமு, அதே மாதிரி குளிர்காலம் வந்து முடிகிற டைம். ஸோ இந்த பீரியடில் தான் உங்களால் வந்து இந்த மிஸ்டி கிளைமேட்டும் பச்சை பசேல் இருக்க டீ கார்டன், அதே மாதிரி வந்து இந்த மவுண்டெயின்ஸில் வந்துட்டு க்ளவுட்ஸ் உரசிட்டு போகிற அழகையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் இதமான குளிராக இருக்கும். டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபாக் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மவுண்டெயின்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு டைமு. வால்பாறை டவுன் கிட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். நிறைய வீடுகள் ஷோரூம் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில். இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ வால்பாறை டவுன் பக்கம் நெருங்கிட்டோன்னு தான் நினைக்கிறேன். இந்த மலை சைடு வந்து வீடு கட்டி இல்லை பில்டிங் கட்டி வாழ்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதோடய இயற்கை அழகு ஒரு சைடு அழகாக இருந்தாலும் அழகில் ஆபத்துன்ற மாதிரி இன்னொரு சைடு லேண்ட்ஸ்கேப் ஏதாவது ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வீடு எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து வால்பாறைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்டை தான் மீட் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ அவர் அங்கே கடை வச்சுருக்காரு. அவரை மீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்.
ஸோ அநேகமாக பக்கத்தில் ரீச் ஆகிட்டோன்னு தான் நினைக்கிறேன். இதுதான் வால்பாறை டவுனு. மலையில் இத்தனை ஹேர்பின் பெண்டு தாண்டி வந்தோம். ஆனால் இவ்வளோ பிஸியான ஒரு க்ரௌடே கிடையாது. பட் இங்கே பாருங்கள் வால்பாறை டவுனில் வந்துட்டு எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. இங்கே மேலே ஒரு கோயிலுமே இருக்குது. ஸோ இதுக்கு அந்த சைடு போனோன்னா சோலையார் டேம்னு ஒரு டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள் ஒரு கோயில் இருக்குது. ஸோ இதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. பாருங்கள் நம்ம ஊரில் நார்மலாக ஒரு டவுனில் ஒரு பிஸியான டவுனில் எவ்வளோ பில்டிங் இருக்குமோ அதே மாதிரி தான் பில்டிங்ஸ் இருக்குது, கடைகள் இருக்குது, தங்குறதுக்கு லாட்ஜ் இருக்குது. இதுதான் வால்பாறை பஸ் ஸ்டாண்ட், வால்பாறை டவுன்ஷிப் பஸ் ஸ்டாண்ட் இதுதான். ஸோ பொள்ளாச்சிலேருந்தோ இல்லை கோயம்புத்தூர்லேருந்தோ நீங்கள் பஸ்ஸு வால்பாறைக்கு ஏறினீங்கன்னா இதுதான் கடைசி ஸ்டாப்பு. நான் கீழேருந்து மேலே ஏறி வரும்போது இவ்வளோ பெருசாக வந்து இங்கே மேலே இவ்வளோ பில்டிங்ஸு, இவ்வளோ கடைகள், அதுக்கப்புறம் இவ்வளோ மக்கள் நடமாட்டம் எல்லாம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் பாருங்கள் இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூலே இருக்குதா. ஸோ வால்பாறை கவர்மெண்ட் அரசு மேல்நிலை பள்ளி வால்பாறை. இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் எனக்கு வந்து நம்ம ஹில்ஸில் தான் இருக்கோமா இல்லை வந்து ஏதாவது ஊர் சைடில் ஒரு டவுனில் இருக்கோமான்றது எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குது, எவ்வளோ வீடுகள் மேலே. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஒரு மேகக்கூட்டங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சரிவு ஏற்றம் இறக்கத்தை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு வந்து மலை மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி நம்ம நார்மலாக நம்ம ஊர் சைடில் இருக்க ரோடு மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஊர் சைடில் இருக்க கட்டிடங்கள் மாதிரி தான் இருக்குது. மேலே வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு போலெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வால்பாறைக்கு பாருங்கள் பெரிய பெரிய பில்டிங்கெலாம் இருக்குது, 4 மாடி கட்டடம்லாம் கூட இருக்குங்க. அதே மாதிரி மலைப்பகுதியில் எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாகுதோ அப்போ தான் லேண்ட்ஸ்கேப்ஸும் அதிகமாகும், அதாவது மலைச்சரிவு. ஸோ வார வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடில் வந்து கொஞ்சம் வெடிப்புட்டு சரிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில இடங்கள்லாம் இருந்தது. ஸோ அது வந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கனால படம் பிடிக்க முடியல ப்ராப்பராக. இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போய் கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரோடு இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா இடது பக்கம் ரோடு ஒன்று கட் ஆகும். ஸோ இந்த இடது பக்கம் ரோடு கிடையாது, கொஞ்சம் முன்னாடி போகும்போது கூழாங்கல்லாறு, அதுக்கப்புறம் நம்பர் வியூ பாயிண்ட், வேறு சின்ன கல்லாறு அருவி, அதுக்கெல்லாம் போகலாம். இந்த மலை சைடு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு எல்லா மலை சைடுமே இருக்கும் இந்த ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கேயும் வால்பாறையிலையும் மெயின் டவுனில் வந்து இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அது மாதிரி தேன் பாட்டில்ஸ் இருக்குது. சேம் டைம் பார்த்திங்கன்னா நிறைய ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த பழைய காலத்து ஜவ்வு மிட்டாய், மலை தேன் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டியில் இருக்குது பாருங்கள். இது நீங்கள் எந்த மலையோட உச்சிக்கு போனாலும் அங்கே ஏதாவது கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்மேட் சாக்லேட் இருக்கும். நம்மளும் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு அங்கே நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் கிளம்பிட்டோம். பாருங்கள் மக்கள் நடமாட்டம் நல்லாவே இருக்குது. நமக்கு இது ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. அப்பப்போ ஏற்றம் இறக்கும் போது தான் நான் சொன்ன மாதிரி ஏற்றம் இறக்கும் போது மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி இங்கே விளையிற இந்த மலையோட பொருட்கள்லாம் இங்கே விற்க வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சைடு, அதாவது ரோட்டுக்கடை சந்தைகள் மாதிரி கொஞ்சம் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஸோ மலைக்கு கார்லேயோ பைக்லேயோ வரீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 மணிக்கெல்லாம் ரிட்டன் கீழே இறங்குற மாதிரி பார்த்துக்குங்க. எப்போவுமே வால்பாறைக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 7 மணி வரைக்கும் சர்வீஸ் இருக்குன்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க, கோயம்புத்தூர்லேருந்தும் பொள்ளாச்சிலேருந்தும். ரிட்டன் வரும்போது 32வது ஹேர்பின் பெண்டில் இறங்கி ஜிஏ கார்வர் மார்ஷலில் பார்க்கலான்னு இறங்கணும். ஸோ இவர் தான் வந்து ஜிஏ கார்வர் மார்ஷல். இங்கே வந்து டீயை பிளான் பண்ணது இவரும் இன்னொருத்தரும். இங்கே பாருங்கள் மேகக்கூட்டத்து கூட ஃபாகும் டீயோட சேர்ந்து மலையோட அழகும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட். இதுலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் புகை மூட்டை மாதிரி இருக்குது. மலையிலேருந்து ஏதோ தீ எரிஞ்சு புகை போகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு மேகக்கூட்டங்கள் வந்துட்டு மலைகளில் உரசிக்கிட்டு அதில் உள்ள செடிகள் தாவரங்கள் எல்லாம் புகுந்து போகிறத பார்க்க முடியுது பாருங்கள். இந்த கிளைமேட் ஃபீலுக்கு ஒரு கட்டஞ்சாயை கிடச்சா எப்படி இருக்கும்? ஸோ ஆளுக்கு ஒரு கட்டஞ்சாயை வாங்கி குடிச்சிட்டு இந்த கிளைமேட்டிக் ஃபீலையும் இந்த மலை அழகையும் ரசிச்சுட்டு டீ குடித்து முடிக்கிறது வரை இங்கே இருந்துட்டு ரிட்டன் நம்ம காரை எடுத்துகிட்டு பொள்ளாச்சிக்கு கிளம்பியாச்சு. ஒரு மன அமைதியான ஒரு ஃபீல் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் வேணும், ஒரு ரைடு போகணும் அப்படின்னா வால்பாறை வந்து ஒரு நல்ல சாய்ஸ்.